நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை நாள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாள். இன்னைக்கு நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, இது ஒரு அற்புதமான நாள். 2 நாட்கள் மக்கள் கண்டிப்பாக பின்பற்றணும். அந்த நாட்களிலே முறைப்படி காரியங்கள் செய்தால் பெரிய வெற்றி பெறலாம். ஒன்று பௌர்ணமி. பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. அதே மாதிரி யாரெல்லாம் அமாவாசை நாளிலே தர்ப்பணம் கொடுக்கிறோமோ, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்கிடும். அப்படி ஜாதகத்தில் தோஷம் நீங்குவது அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதில், நமக்கு தெய்வ அனுக்கிரகம் கிடைப்பது பௌர்ணமியிலே. இந்த 2 பலனும் சேரும்போது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். மேஷராசிக்காரர்களுக்கு தனம், தைரியம், செல்வாக்கு உயரும். நல்ல வேலை கிடைக்கும். இன்னைக்கு பிஸ்னஸும் லாபம் தரும். ரிஷபராசி என்பர்களே, 7க்குரிய செவ்வாய் 9ஆம் இடத்துல உச்சம். சிலருக்கு நல்ல முறையில் இன்னைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். சிலருக்கு 2வது திருமணம் காத்திருக்கிறவர்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். மன மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். மிதுனராசி என்பர்களே, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அருள்வர். நீ அடுத்த வாழை குறை சொல்லிட்டே இருக்காதே, உன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்ளினார் பாருங்க. அதுதான் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு. பிறரை குற்றம் குறை சொல்லக்கூடாது. நல்ல தன லாபம் இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் இடங்களுக்கு பிறர் வந்து அமர்வார்கள். வேற பொசிஷன் மாறும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. பிற்பகலுக்கு மேலே நல்ல சூழ்நிலைகள் வரும். சூடான சிந்தனைகள் காலையில் இருக்கும். அமைதியாக இருக்கணும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா காரியங்களிலும் மாலை நேரத்தில் வெற்றி கிடைக்கும். கடகராசி என்பர்களே, எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் இன்னைக்கு காலை பொழுதை தேர்ந்தெடுங்க. ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் முயற்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் காலை நேரம் அற்புதமான நேரம். மத்தியான நேரத்துக்கு மேலே அமைதியாகிடணும். கோபம் தேவையில்லாத கோபம் வரும். மனசு உணர்ச்சி வசப்படும். பொறுமையாக இருக்கணும். இன்னைக்கு நல்ல தனவரவு வரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு காலை பொழுதுல முயற்சி செய்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாலை பொழுதிலே அதிகாரமிக்கவர்களை சந்திப்பீங்க. சகோதர உறவுகள் இனிக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து விட்டோமோ இல்லை இழந்து விடுவோமோங்கிற பயம் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் செய்கிறார். செவ்வாயுடைய சாரத்தில் போறார். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாளில் ஐயாரப்பன் வழிபாடு செய்யணும். திருவையாறு ஐயாரப்பன். ஐயாரப்பனையும் அறம் வளர்த்த நாயகியையும் இன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். மிகப்பெரிய வெற்றி வரும். பிஸ்னஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட். குடும்பத்தில் குழந்தை பேரை எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்தி. இதெல்லாம் இன்னைக்கு உண்டு. மாலை நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். துலாம் ராசி என்பர்களே, எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் உண்டு. உயர்கல்வி படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் உங்களுடைய முயற்சிகள், படிக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே,
எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய மிக நல்ல நாளா விருச்சிக ராசியில் இந்த நாள் இருக்கு. செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பது ஒரு யோகம். சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இன்று சென்று அமரப்போகிறார். 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம், இடமாற்றம், வீடு மாற்றம் அதெல்லாம் அமையும். புதிய தொழில் தொடங்கும் யோகம் வரும். ஃபாரின்ல வீடு கட்டக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தருமனார் வள்ளுவர். பிறர் மீது அன்பு காட்டுவீங்க, வெல்வீங்க. தனுசு ராசியில் பிறந்த ஆஞ்சநேயர் தான் ராமர் மீது எல்லையில்லாத அன்பு காட்டினது உங்களுக்கு தெரியும். தனுசு ராசிக்காரர்கள் அன்பானவர்கள். அன்பினால் இன்னைக்கு எல்லா வெற்றியும் உண்டு. இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தர்ம சிந்தனை மேலோங்கும். மகர ராசி அன்பர்களே, பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெற்றி பெறும். வீடுமனைகள் வாங்குகிற யோகம் வரும். அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றகரமான செய்தி வரும். பிஸ்னஸ் லாபகரமாக அமையும். கும்பராசி என்பர்களே, இது நன்மையான ஒரு நாள். இந்த நாளில் தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சிலருக்கு இப்போ வேலை மாற்றம் கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய சிலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் உண்டு. அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் உண்டு. இந்த நாள் சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் உண்டாகும். ஃபாரின் வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும். தன லாபம் கூடும். மீனராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறார். நல்ல பூமி லாபத்தை தருவார். புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகத்தை தருவார். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். அதிகார பதவியில் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இடமாற்றம் அமையும். நிறைந்த நன்மைகள் தேடி வரும். நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?